வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பானிஷ் எக் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். ப்ளஸ் ஆம்லேட்டில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததும் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இது கூட நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலே நான் துருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு மேலே செகண்ட் லேயராக இந்த முட்டை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு சிம்லி ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். வாங்க இப்போ பார்க்கலாம். பாருங்கள், பாட்டம் சைடில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்ப முடியாதுன்றதுனால நான் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நான் அப்படியே திருப்பி விட போகிறேன். இது மாதிரி திருப்பி விட்டுட்டு அகைன் ஒரு மூடி போட்டுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஆப்போசிட் சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு எப்படி கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். வாங்க கட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பல்ஜியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.